அனைவருக்கும் வணக்கம். மக்களே, இந்த வீடியோ பதிவுல நம்ம தேர்தல் சம்பந்தப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த தகவல் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இத பத்தி ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம எலக்ஷன் அப்ப நம்ம கையில ஒரு மை வைப்பாங்க. ஓகேங்களா? நம்ம விரல்ல ஒரு மை வைப்பாங்க. அந்த மை எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ஒருத்தர் ஓட்டு போட்டா திரும்ப அவங்க ஓட்டு போடக்கூடாது. அதாவது அந்த கள்ள ஓட்ட தடுக்கிறதுக்காக அந்த மை அடையாளத்துக்கு வைப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. அந்த மைக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜிபிள் இங்க்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தேர்தல் மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த மை எங்க வைப்பாங்க? எங்க தடவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட்ல ஆள்காட்டி விரல்ல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த மை வைப்பாங்க. ஸோ நீங்க ஓட்டு போட போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் ஆள்காட்டி விரல் தான் நீட்டணும். அத பார்த்துக்கங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த மை கிட்டத்தட்ட அந்த நகத்திலிருந்து அந்த அ விரலுடைய பாதி தூரம் வரைக்கும் வைப்பாங்க. அந்த எட்ஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, நகத்திலிருந்தே வைப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த மை அழிவே அழியாது. அழிவே அழியாதுன்னா, ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அழிவே அழியாது. நீங்க என்ன பண்ணாலுமே அழிவே அழியாது. நீங்க சோப் ஆயில் போட்டு கை கழுவினாலும் சரி, இல்ல இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர்ன்னு சொல்லுவாங்க. அத போட்டு நீங்க தொடச்சாலும் சரி, அந்த மை மட்டும் அழிவே அழியாது. எதனால அப்டின்னா, அந்த மைல பார்த்தோன்னா, சில்வர் நைட்ரேட், அதாவது வெள்ளி நைட்ரேட் சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல் அதுல ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த மை எங்க தயாரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இந்திய அரசு நிறுவனம். ஒரு ஃபேக்டரி. அதுல தான் என்ன பண்றாங்க, தயாரிக்கிறாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலத்தில இருக்கு. பேர் என்ன? மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெட்ன்னு சொல்லக்கூடிய இந்திய அரசு நிறுவனம். அவங்க தான் இந்த மை தயாரிக்கிறாங்க. தேர்தல் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க தான் தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெறைய பேர் தெரியலனா கூட சொல்லுங்க. இந்த மை ஏன் அழிய மாட்டேதுன்னு கேட்டாங்கன்னா, சொல்லுங்க. இந்த சில்வர் நைட்ரேட் இருக்கு. அந்த கெமிக்கல் இருக்கிறனால தான் இது அழிய மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஓகே. இப்ப எத்தன நாள் வரைக்கும் இந்த மை நம்ம கையில இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப தோல்ல தோல் அந்த நகத்திலிருந்து தோல் வரைக்கும் போடுவாங்களா? அந்த தோல்ல இருக்கிற மை அழியறதுக்கு 3 டூ 4 நாட்கள் ஆகும். அதே மாரி நகத்துல இருக்கிற அந்த மை பார்த்தீங்கன்னா, நகத்து மேல போட்டுருக்காங்கல்ல, அந்த மை கிட்டத்தட்ட 2 டூ 4 வாரம் ஆகும். டோட்டலா அந்த மை டோட்டலா எல்லாமே ரிமூவ் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட 1 டூ 4 மாசம் அவங்க அந்த கை பயன்படுத்துறத வச்சு. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, கை தண்ணீலயே வச்சிருப்பாங்க. அந்த வேலைப்பாடுகள் லேடீஸ்ல சீக்கிரம் அழிஞ்சிரும். ஏன்னா அவங்கலாம் துணி துவைக்கிறது அப்படின்னு இருக்கும்போது சீக்கிரம் அழியும். அந்த 1 டூ 4 மாதங்கிறது அவங்களுடைய பயன்பாடுகள் பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதையும் தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னும் சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, இந்த மை இந்தியாவுல முறையா தேர்தல் எப்ப நடந்துச்சு? 1962ல நடந்துச்சு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அந்த மை தான் பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? அதே மாரி இந்த மையோட பார்த்தீங்கன்னா, ஒரே வாக்காளர் இருமுறை ஓட்டு போட முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மை பயன்படுத்துறாங்க. சட்டப்படி தான் இந்த மை யூஸ் பண்றாங்க. அது என்ன ஆக்ட்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்டப்படி தான் இந்த மை பயன்படுத்துறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய நாட்டுல நடக்கக்கூடிய தேர்தலுக்கு நம்ம நாட்டுடைய மை தான் பயன்படுத்துறாங்க. இங்க பாருங்க, உலகின் பல நாடுகளும் இந்திய மை தான் பயன்படுத்துறாங்க. இதுவே நமக்கு எவ்வளோ ஒரு பெருமையான ஒரு விஷயம். அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த மை பார்த்தீங்கன்னா, குவாலிட்டியா இருக்கும். அத நம்ம ஈஸியா அழிச்சிடவும் முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த தகவல் கொஞ்சம் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இத பத்தி ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி சுவாரஸ்யமான தகவல் ஃபாலோ பண்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. மிக்க நன்றி.